வணக்கம் and welcome to Good Morning தமிழா. வணக்கம் வணக்கம் சௌமியா அவர்களே. எஸ், இன்னைக்கு நம்ம செட்டெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே இன்னைக்கு என்ன வந்து புதுசா ஒரு விஷயம் வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. செட்டோட ஒரு அங்கமா தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நாளுக்கு ஆப்டான ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க இல்லீங்களா? நிச்சயமாங்க. சரிங்க, நம்மள பத்தி நான் உங்களை பார்த்து சொன்னா நீங்க எங்களை பார்த்து சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். நீங்க எங்களை பார்த்து சொல்ல மாட்டீங்களா? நாங்க உங்களை பார்த்து சொல்றோம். எல்லாருக்குமே ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி தின நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டுல மட்டும்தான் வந்து நம்ம படிக்கிற படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம், அது வந்து ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம உருவகப்படுத்துவோம் இல்லையா? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம செய்யற தொழில் வந்து ஒவ்வொரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வழிபாடு இருக்கும். அது எந்த மதத்தினரா இருந்தாலும் இந்தியன் கஸ்டம்ல ட்ரெடிஷன்ல இது ஒரு முக்கியமான ஒரு அங்கமா வந்து பார்க்கப்படுது. வெளிநாடுகள்ல வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கூட வந்து ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கடவுளை வேண்டிப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ஷூட் சீக்கிரம் முடியணும், நிறைய டேக் வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான வழிபாட்டு முறைகளை நிறைய பேர் வந்து கையாளுவாங்க. அதை வந்து சிம்பிளைஸா வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மாதிரியான விஷயங்களை வந்து உருவகப்படுத்தி வச்சிருக்காங்க, ஏற்படுத்தி வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஓகே, முதலாளிக்கு விசுவாசமா இருந்தா சொல்லியிருக்காங்க. பட் அதை தெய்வமா கும்பிடுங்க, அவருக்காக பயப்படுங்க அப்படின்லாம் யாருமே சொல்லவே இல்லை. ஸோ வேலை தான் தெய்வம்ப்பா, அதை நீ மதி, அது உனக்கு திருப்பி நிறைய விஷயம் கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மரபுல ரொம்ப ஃப்ராங்கா ஃப்ரம் த ஹார்ட் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நம்ம வல்லமை கொள்ளலாம் இந்த பகுதியை பார்த்து. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண் பயிற்சி. சின்ன வயசில் ரொம்ப குட்டி குழந்தைய கூட ஸ்பெக்ஸ் போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்பெக்ஸ் எல்லாம் போடாத, சப்போஸ் சின்ன வயசுலேயே ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன கண் பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய பவரு நார்மல் ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விதமான கண் பயிற்சியெல்லாம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டர்ன் பண்ணுங்கள். கண் பயிற்சி பண்ணும்போது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, தலையை எப்படி ஆட்டும். தலையை எப்படி ஆட்டக்கூடாது. தலை வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நல்ல கண்ணை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும், வைடு ஓப்பன் பண்ணணும் கண்ணை. இப்போ கண் மேலே பார்க்கணும், அப் அண்ட் டவுன் இப்படி. அதே மாதிரி 5 தடவை பண்ணணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, கேரட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, கேரட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். எது உடம்புக்கு நல்லதாக இருந்தாலும் அந்தந்த மசிலுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். அப் அண்ட் டவுன் 5 தடவை, அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் 5 தடவை பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்கணும். இந்த கண் பயிற்சியை நம்ம வந்து தினமும் செய்யணும். காலையில் தான் செய்யணும் இந்த பயிற்சியை, நைட்டில் கண்டிப்பாக செய்ய தேவையில்லை. அதே மாதிரி கிளாக் வைஸ் 5 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் 5 தடவை பண்ணணும். ஸ்பெக்ஸ் போட்டிருக்க குழந்தைங்க இந்த கண் பயிற்சி செய்யும்போது ஸ்பெக்ஸை கைட்டி வச்சுட்டு மெதுவாக செஞ்சால் போதும். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, சீக்கிரம் முடிக்கணுன்றதுனால ரொம்ப வேகமாக செய்வாங்க, டக்கு டக்குன்னு மேலே இப்படி பண்ணுவாங்க, அவங்களோட தலை இப்படி போயிட்டு வரும். அந்த மாதிரிலாம் இல்லாத மெதுவாக செய்யணும். அந்த மாதிரி இந்த ஆசனத்தை வீட்டில் உங்களோட பசங்களுக்கு எடுக்கும்போது முதல் 2 நாள் அவங்க தப்பாக பண்ணால் கூட, கண்ணா நீ பண்ணுறது கரெக்ட், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எடுத்த உடனே இது தப்புன்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை இதெல்லாம் எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாத இது கரெக்டு, பட் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு சொல்லணும். சப்போஸ் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப் அண்ட் டவுனு எப்படி பார்க்குறதுன்னு தெரிலனா 2 கைகளை எப்படி நல்லா முன்னாடி நீட்டணும். மெதுவாக உங்களுடைய தம் ஃபிங்கர், 2 தம் ஃபிங்கர் மட்டும் நல்லா மேலே இருக்கணும். உங்களுடைய கண்கள் வந்து தம் ஃபிங்கர் தான் பார்க்கணும். நல்லா கைகளை மேலே போகணும். உங்களோட கண் வந்து தம் ஃபிங்கர் தான் பார்க்கணும். மெதுவாக அப்படியே கீழே வரணும். மறுபடியும் மேலே. ஃபஸ்ட்டு இது பேசிக்காக இது வந்து ஒரு 10 days பண்ணட்டும். அதுக்கப்புறமா கை எடுத்துகிட்டு டைரெக்டாக பண்ணலாம். இப்போ அதே மாதிரி 2 கைகளை சென்டராக வச்சுருங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அந்த கை வச்சுட்டு லெஃப்ட், மறுபடியும் இந்த பக்கம்.
கண் பயிற்சின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நேரம் புக்கு படிச்சுட்டே இருந்தால் கூட ஹெட்டேக் வரும். அந்த மாதிரி ஹெட்டேக்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். ரிலாக்ஸ். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். வல்லமைக்குள் பகுதியில் நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செஞ்சு இல்லை ஒரு மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கிறது மட்டும் தான் எம்பவர்மெண்ட், அது மட்டுமே ஒரு ஆயுதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிற புது புது விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உதவுது இல்லையா, அதுவும் ஒரு ஆயுதம் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எழுத்து அப்படிங்கிறது ஆயுதமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. நிச்சயமா எழுதுகோல் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். கத்தியை விட வந்து கூர்மையான ஆயுதம்லாம் கூட வந்து சொல்லுவாங்க. கூர்மைலாம் இல்லைங்க, ரொம்ப காதல் மயமா பயங்கரமா அப்படி வந்து சொக்கி மருகி வந்து பாட்டு எழுதுற ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷோக்கு வந்து கெஸ்டா வந்து வரப்போறாரு. அவர் யாரு, என்ன விஷயங்கள் வந்து சொல்ல போறாரு, இன்னைக்கு வந்து இந்த சிறப்பு குட் மார்னிங் தமிழ்ல என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. இது உங்கள் குட் மார்னிங் தமிழ். காலை வணக்கம். குட் மார்னிங் தமிழ் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் கூட குட் மார்னிங். வணக்கம். எஸ், காலை வணக்கம். இன்னைக்கு வந்து 2 ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் வந்து ஒண்ணா வந்திருக்கு. ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜை ரெண்டுமே வந்திருக்கு இல்லையா. முக்கியமாக லீவ் வந்திருக்கு, அதுக்காகவும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. என்னங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதுங்க லீவு. எனிஹவ் நம்ம இந்த லீவு பத்திலாம் வந்து அப்புறம் வந்து பேசிக்கலாம். ஆனா பேசிக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படின்னோடனே இன்னைக்கு வந்து நம்ம வந்து கையே வைக்காத நம்மளுடைய புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு வந்து நம்மளுடைய பூஜை அறையில வச்சு வந்து கும்பிட ஆரம்பிப்போம் இல்லையா. நிச்சயமா அந்த பூஜை பண்றதுனால தான் பாத்தீங்கன்னா மரியாதையா அந்த வருஷம் ஃபுல்லா அதை கண்டுக்காம புத்தம் புதுசா பாதுகாத்து துடைச்சு வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எழுத்து அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வர ஒரு முதல் நாளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயுத பூஜை அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கும். அந்த தொழில் சார்ந்த அவங்களுடைய விஷயங்களை வந்து எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வந்து வைப்பாங்க. பட் எழுத்தே தொழிலா இருந்ததுன்னா என்ன விஷயங்கள் வந்து வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நம்மளுக்கு வந்து வருது இல்லையா. ஒரு ஆப்டான விருந்தினர் தான் நம்மளோட நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்திருக்காரு கவிஞர் மதன் கார்கே அவர்கள். மிக்க நன்றி வந்து. நன்றி. வணக்கம். எழுத்து அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் அந்த படிப்பு அப்படிங்கிற மூலியமா இன்னைக்கு நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கையில வரும். ஆனா எழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தொழிலா மட்டும் இல்ல, இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு ஆயுதமாகவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எழுத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ பத்திரிக்கை துறையில வந்து வேற மாதிரி வந்து அது ஒரு ஆயுதமா வந்து உபயோகப்படுத்துவாங்க. உங்களோட ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஜென்ரேஷனுக்குலாம் தாண்டி இந்த பாடல் மூலியமா போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு எழுத்து கூட உங்களோட வாழ்க்கை அமைச்சுக்கிட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மொழியோட இருக்கும்போது, கலைகள் கூட இருக்கும்போது எப்போவுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வேலைகள் பார்த்துருக்கேன். ஒரு ஐடியில் போய் ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் வேலைகள் நிறைய பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது நடுவில் எப்போயாவது சமயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் எப்போயாவது வந்துட்டு போகும், அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனால் இதில் எப்போவுமே அது மாதிரி வந்ததில்லை. ஒரு எழுதிட்டு இருக்கும்போது நம்ம ஏன்னா தினம் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதுசாக ஒரு புது பாடல், ஒரு புது சிந்தனை, ஒரு புது வசனம், ஒரு புது காட்சி அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது அதுக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவை தர ஒரு விஷயமா இருக்குது. நான் ஆயுதம், தொழில் அப்படின்றது எல்லாத்தையும் விட என்னோட கனவை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். அந்த கனவில் வந்து எழுத்து என் கூடயே வந்துட்டுருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு நண்பன் கூடவே வந்து நம்மளுக்கு வந்து வழிநடத்தி வரா மாதிரி தான் வந்து தோணுது சார். பட் கல்வி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பேசுறதுக்கான ஒரு சரியான ஒரு நாள்ல நம்ம வந்து இருக்கோம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு. பட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து விவாதிக்கப்படுதுன்னு வந்து சொல்லலாம். ஒரு கிரியேட்டிவிட்டி சார்ந்த ஒரு தொழில் தான் வந்து என்னோட ஒரு கனவு அப்படின்னா நான் வந்து என்னோட கல்வியில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன ஆக போகுது, இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் இந்த மாதிரிலாம் நிறைய விவாதங்கள் வந்து மாணவர்களுக்கிடையும் இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் வந்து சொல்றதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. பட் எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் முக்கியம்னு சொல்லுங்க. கல்வி வந்து நம்மளோட முக்கியமாக அந்த புத்தகங்கள்ல இருந்து வர கல்வியை பற்றி நான் சொல்லலை. நம்ம ஒரு பள்ளிக்கூடம் போகிறது வந்து அந்த புத்தகங்களுக்காக மட்டும் இல்லை. ஏங்க நம்ம முக்கியமான விஷயம் நிறைய பேர் கூட சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம்னு தெரிஞ்சுக்க, ஒருத்தங்க சொல்லி கொடுக்கறத நம்ம கேட்டுக்கலாம். அது வந்து உண்மையா இல்லையான்றது அதுக்கு அடுத்த தேடல். ஆனால் ஒருத்தங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மேற்படிப்பு, ஒவ்வொரு படிப்பும் அதே தான். நம்ம நண்பர்கள் கூட எப்படி பழகிறோம், நம்ம இந்த ஒரு சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி வந்து இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிறோம், இந்த இயற்கையோட இந்த உலகத்தோட சேர்ந்து நம்ம எப்படி வாழ கற்றுக்கிறோம், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான கல்வி. ஒரு புத்தகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பரீட்சைக்கு எழுதிட்டு ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கிட்டு போகிறது கல்வி இல்லை. ஏன்னா மதிப்பெண்களுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம தேடி போகிற கல்வி வந்து அந்த பரீட்சையோட முடிஞ்சு போயிடும். அந்த பரீட்சையை தாண்டி இருக்காது.
கல்வி வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது வந்து எந்த வேலை அவங்க பார்க்க போனோம்னாலும் இந்த அடிப்படை கல்வி தேவை. அந்த அடிப்படை கல்வின்றது மனிதர்களை மதிக்கிறது, இந்த இயற்கையில் நம்ம ஒரு சின்ன ஒரு பங்கு வகிக்கிறோம், நம்ம இந்த இயற்கைக்கு அரசன் கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்றுக்கிட்டு போகிறோம் இல்லையா, இதுதான் கல்வி. வாழ்க்கை இல்லை வாழ்வியல் சார்ந்த ஒரு கல்வின்னு கூட இதை குறிப்பிடலாம் இல்லையா? அந்த கல்வி வந்து எல்லாருக்கும் அவசியமான ஒரு விஷயம். அந்த கல்விக்கான பாதை எல்லாருக்கும் கிடைக்கல அப்படின்றதுனால தான் நம்ம வந்து ஒரு வழிமுறை ஒன்று அமைக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடம்னு வைக்கிறோம், ஒரு கல்லூரின்னு வைக்கிறோம். இது மூலமாக போய் படிக்கும்போது இது எல்லாத்தையும் எல்லாரும் கற்றுக்கிட்டு போகணும்ன்ட்டு. ஆனால் கால நெருக்கடி நேரமாகவும் பணம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நடுவில் வரும்போது அந்த கல்வியோட பாதை மாறி போயிடுது. எல்லாரும் வந்து ஒரு பணத்தை நோக்கி ஒரு கல்வி அப்படின்னு வைக்கும்போதோ, இல்லை நம்ம வந்து வேகமாக எல்லாத்தையும் முடிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இல்லை நிறைய புகழ் வாங்கணும், இதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கல்வியை நோக்கி நம்ம தேடி போகும்போது அதை மறந்துடுறோம் நம்ம. ஓகே. இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து கற்றல் அப்படிங்கிற விஷயத்துல தான் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கல்வி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அந்த மதிப்பெண் நோக்கி போகிறது, இல்லை வேறு சில நபர்கள் அதை வந்து ஒரு தொழிலாக பார்க்குறது அப்படிங்கிறதையும் தாண்டி அப்படிங்கிறது வாழ்க்கையில் கற்றல் எப்போவுமே நிற்கக்கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு இங்கே நம்ம ஊரில் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்த அந்த கல்வி இல்லை கற்றல் அப்படிங்கிறது வந்து குயின்ஸ்லாண்ட் வரைக்கும் போய் பிஹெச்டி வாங்குறப்போ அது எப்படி வந்து மாறுபட்டுச்சு, எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க? நான் நம்மளோட ரெகுலர் டெர்மினாலஜிஸில் வந்து எல்லாம் நம்ம இங்கே பார்க்கும்போது ரொம்ப சராசரியான ஒரு மாணவன் படிக்கும்போது, என்னோடய பள்ளியில் நான் வந்து தேர்ச்சியை பெற்றதில்லை எதுவுமே. தமிழ், ஆங்கிலம் தவிர்த்து மிச்சம் எந்த பாடங்கள்லையும் தேர்ச்சி பெற்றதில்லை. என்னோட 10வது வரைக்கும் 10வது அரையாண்டு தேர்வில் தான் முதல் தடவையாக நான் தேர்வில் வந்து ஒரு ரேங்க்னு ஒன்று வாங்கினேன். அது வரைக்கும் வந்து எல்லாம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டுருப்பேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அம்மா மட்டும் நம்பினாங்க நான் எப்படியாவது படிச்சிருவேன், இது பண்ணிடுவேன். என்னோட ஆசிரியர்கள் யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க, மதிப்பெண்கள் வாங்குறது இல்லை, நான் பாஸ் பண்ணுறது இல்லைன்ட்டு. ஆனால் கணிப்பொறிகள் மேலே ஒரு காதல் வந்து ஒரு 9வது வகுப்பு வாக்கில் தோணுச்சு. ஸோ அது வந்து 10வதுல அந்த பாடம் ஆரம்பிக்கும் போது அது மேலே இருந்த ஆர்வம் எல்லா பாடங்கள் மேலேயும் பரவுச்சு. அப்புறம் நான் மதிப்பெண்கள் வாங்க ஆரம்பித்தேன். முதல் தடவையாக ஒரு ரேங்க் வாங்கினேன் ஆஃப் இயர்லியில். அதிலேருந்து முடிச்சுட்டு கணிப்பொறி நோக்கி என்னோடய பயணம் போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் போனேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து கணிப்பொறியியல் சேர்ந்தேன். அங்கே முடிச்சுட்டு என்னோடய மாஸ்டர்ஸ் ஆஸ்திரேலியாவில் போய்ட்டு என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸில் மாஸ்டர்ஸ் பண்ணேன். அதை முடிச்சுட்டு பிஹெச்டி அதிலே பண்ணேன், முனைவர் பட்டத்துக்கான ஆராய்ச்சி. இதெல்லாம் முடிக்கிறது வந்து அந்த ஆர்வம் எப்போ ஏற்படும்னு தெரியாது. அது ஏதோ ஒரு சமயத்தில் வந்துச்சு. அது வந்த உடனே அதை எடுத்துக்கிட்டு அந்த பாதையில் அப்படியே நான் போனேன். அந்த பக்கத்தில் போகும்போது அந்த டெக்னிக்கல் சைடில் என்னோடய ஸ்கில்ஸை நான் வளர்த்துட்டு இருக்கும்போது கலை மேலே இருந்த ஆர்வமும் எப்போவுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. பாடல்களோட ஒரு காதலை நான் இருந்துகிட்டு இருந்தேன். பாடல்கள் எழுதுவேன்றது வந்து நான் என்னோடய பிஹெச்டி பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ நான் பிஹெச்டி பண்ணும்போது நான் ஒரு பகுதி நேரமாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக பண்ண ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு வழியாக வச்சுக்கலாம் வாழ்க்கையிலன்னு வச்சுக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் எழுத்து அப்படின்னு வந்து சூஸ் பண்ணும்பொழுது லிரிக் இன்ஜினியரிங் மாதிரியான விஷயங்களை வந்து கையாளும் பொழுது தான் ஜென்ரல் பப்ளிக் கூட வந்து ஓகே இந்த பாட்டை வந்து இந்த மாதிரி வந்து கட்டமைச்சிருக்காங்க, இது எழுதினவர் வந்து திரு மதன் கார்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாடல் எழுதுறதுல ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதனால் ஏற்பட்டுச்சு? என்னோட இயலாமை தான். ஏன்னா நான் வந்து நிறைய படித்ததில்லை மொழியில். தமிழ் புத்தகங்கள் அதிகம் வாசிக்கிறது இல்லை. எனக்கு மொழி அறிவு ரொம்ப கம்மி. சொற்கள் தெரியாது, ரொம்ப கம்மியான சொற்கள் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் கேட்ட பாடல்கள்லேருந்து என்ன தெரியுமோ அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்பாவோட புத்தகங்கள், சில புத்தகங்கள் தவிர்த்து, அம்மா தம்பி எழுதின புத்தகங்கள் தவிர்த்து வெளி புத்தகங்கள் பெருசாக படித்ததில்லை. நான் வந்து பாடல் எழுதணுன்ற ஆர்வம் இருந்துச்சு. எனக்கு என்னோடய எண்ணங்கள் புதுசாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கான மொழி என்கிட்ட இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் உருவாக்கின ஒரு கட்டமைப்பு தான் இந்த பாடல் பொறியியல்ன்றது, லிரிக் இன்ஜினியரிங். ஒரு மொழியில் வந்து எத்தனை சொற்கள் இருக்குது, அந்த சொற்கள் வந்து ஒரு மீட்டரில் வந்து என்னென்ன சொற்கள்லாம் ஃபிட் பண்ண முடியும். இப்போ வந்து தன்னென அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் இருக்குது, இல்லை தன்னென அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் நான் கொடுக்குறேன். இந்த மீட்டரில் வந்து இப்போ என்னென்ன சொற்கள்லாம் வந்து தமிழில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு பாடலாசிரியர்கிட்ட சொன்னீங்கனாலும் இல்லை கவிஞர்கிட்ட சொன்னீங்கனாலும் அவங்களால எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு அகராதி எடுத்து தேடி பார்க்கணும், இல்லைனா வேறு ரொம்ப ரொம்ப நேரம் சிந்திக்கணும். ஆனால் இது வந்து ஒரு கணிப்பொறியியல் பின்னணியிலேருந்து நான் வந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய வேலையாக தெரில. எனக்கு தமிழில் இருக்கிற சொற்கள் எல்லாத்தையும் நான் கணிப்பொறியில் ஏற்றிட்டு அப்போ நான் ஆரம்பித்த சமயத்தில் ஒரு 75,000 சொற்கள் இருந்துச்சு. இப்போ ஒரு 4 லட்சம் சொற்கள் இருக்குது. அந்த 75,000 சொற்களில் வந்து நான் அந்த மீட்டர் நான் கொடுத்த உடனே எனக்கு ஒரு நானோ செகண்டில் எனக்கு தமிழில் எத்தனை சொற்கள் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்ட உடனே என்னோட எண்ணத்துக்கு அந்த சொற்கள் பயன்படுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பயன்படுத்திக்க முடிஞ்சுது. ஸோ அது மாதிரி ஒரு சொல் கொடுத்துட்டு அந்த சொல்லுக்கு வந்து எதுகை மூனை ஏய்பில் என்னென்ன சொற்கள் தமிழில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எதுகை அகராதி தனியாக ஒன்று வேணும், ஒரு புத்தகம் வச்சு அதை புரட்டிகிட்டு இருக்கணும்.
இல்லை மோனைக்கு தனி அகராதி வேணும், இல்லை ஏய்பில் முடியறதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இதையும் இதே மாதிரி ரொம்ப ஒரு நொடி நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இதெல்லாம் நேரத்தை நிறைய மிச்சம் பண்ணி கொடுக்கும். நிறைய எழுதணும், வேகமாக எழுதணுன்ற கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே இருக்கும். காலையில் டியூன் கொடுத்துட்டு ஈவினிங் வேணும், இல்லை இப்போ உடனே வேணும்னு. இது மாதிரி சமயத்தில் நமக்கு அந்த ஒரு லக்ஸரி இருக்காது, நேரம்ன்ற ஒரு லக்ஸரி இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு நம்ம எண்ணங்களுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இது மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்குக்கு நம்மளை ஒரு கணிப்பொறிய துணைக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் ஆரம்பித்த ஒரு இதுதான் லிரிக் இன்ஜினியரிங். நீங்கள் படித்த இந்த கணிப்பொறியும் உங்களுக்கு இந்த ஒரு விதத்தில் அது வந்து நான் சொல்ல வந்தது இன்னொன்று அதுதான். நீங்கள் மாணவர்கள்கிட்ட நம்ம கல்வி பற்றி கலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். படிக்கிறதுக்கு நான் வந்து இது கல்வி நிறுவனங்கள் போகும்போது எல்லாமே சொல்வேன். கல்வி நிறுவனங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா டுவல் டிகிரிஸ் மாதிரி ஆரம்பிக்கணும். நிறைய எப்படின்னா ஒரு டிகிரி வந்து ஆர்ட்ஸில், இன்னொரு டிகிரி வந்து சயின்ஸில். ஸோ ஒரு ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு கல்வி வந்து எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் இசை படிக்கலாம், ஒரு இசை கருவி கற்றுக்கலாம், அவங்களுக்கு ஒரு இசை பயிற்று வைக்கலாம். அதே மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு ஃபீல்டு இருக்குது, அதை படிக்கிறவங்களுக்கு மொழியியல் படிக்கலாம், அவங்க தமிழ் மொழியியல் படிக்கலாம். ஓவியம் கற்றுக்கிற மாணவர்களுக்கு வந்து 2D ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். சிற்பக்கலை சொல்லிக் கொடுக்கும்போது 3D மாடலிங் சொல்லிக் கொடுக்கலாம் கம்ப்யூட்டர்ஸில். ஸோ இது மாதிரி ஒரு டெக்னாலஜியும் ஒரு ஆர்ட்டும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரியான சாண்ட்விச் கோர்சஸ் வந்து ஆரம்பித்தாங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 2 தொழில் இருக்குது. அவங்களோட ஒரு தொழிலில் இருந்து இன்னொன்றுக்கு கற்றுக்கலாம். ஓடத்தில் இருக்கிற இன்புட்ஸ் வந்து இன்னொன்றுக்கு வரும். எனக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு. கணிப்பொறி படிச்சுட்டு நான் பாடல்கள் எழுதும்போது எனக்கு பாடல்களில் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே என்னோடய ஆராய்ச்சிக்கு பயன்படுது. நான் பாடல் எழுதும்போது நான் கற்றுக்கிற விஷயங்கள், அதே மாதிரி என்னோடய ஆராய்ச்சியோட வெளியீடுகள் எல்லாமே என்னோட பாடலுக்கு தேவைப்படுது. இந்த ஆயுத பூஜை சிறப்பு குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் திரு மதன் கார்கியோட நிறைய விஷயங்கள் நாம் வந்து தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் அகெயின். இந்த ஆயுத பூஜை சிறப்பு தினத்தில் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கிற நிகழ்ச்சி குட் மார்னிங் தமிழா. நம்மளோட சிறப்பு விருந்தினர் கவிஞர் மதன் கார்கி கிட்ட சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். மேலும் நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்கறதுக்கு தொடர்ந்து பேசலாம். அண்ட் உங்களோட புது முயற்சியான டூபாடு, இது நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு நிறைய பேருக்கு இன்னும் கூட தெரியாமல் அதை வந்து பாராட்டிட்டு இருக்காரு. நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஒரு பண்பலையில் கூட உங்களோட வாய்ஸ் அப்படின்னு கூட தருவீங்க, யார் ஒரு நல்லா பேசுகிறாரு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டூபாடு அப்படிங்கிற முயற்சியை பற்றி எங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். நான் திரைப்படங்களில் நிறைய பாடல் எழுதிட்டு இருந்தேன். திரைப்பட பாடல்கள் எப்படின்னா ஒருத்தர் சூழல் கொடுப்பாங்க, ஒரு இயக்குனர் சூழல் கொடுப்பாங்க, ஒரு இசையமைப்பாளர் ஒரு மெட்டு கொடுப்பாரு. அதுக்குள்ளே நான் என்னோடய சிந்தனைகளை கொண்டு போயிட்டு பூட்டி வைக்கணும். அது ஒரு தனி கலை தான். ஆனால் அது என்னோடது எங்குள்ளேருந்து வந்த விஷயம் இல்லை. ஒரு இயக்குனர் வந்து ஆரம்பிப்பார், இப்படி ஒரு சூழல் இருக்குங்க, இதுக்கு நீங்கள் ஒரு பாட்டு, ஒரு வந்து பழி வாங்க போகுது, இந்த ஈக்கு ஒரு பாட்டு எழுதணும், ஒரு ரோபோ காதலில் விழுது, இந்த ரோபோவுக்கு ஒரு பாட்டு எழுதணும். இதெல்லாம் வந்து ஒரு இயக்குனரோட சிந்தனை. அந்த சிந்தனைக்கு நான் ஒரு வடிவம் கொடுக்குறேன். நான் ஒரு கருவியாக தான் அங்கே நான் பயன்படுறேன் அந்த திரைப்படத்துக்கு. எனக்குள்ளே இருக்கிற சிந்தனைகள், நானே புதுசாக இப்படி ஒரு பாட்டு எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதும்போது அது திரைப்படங்களுக்கு பயன்படுத்த முடியாது. சில சமயங்களில் நான் திரைப்படங்கள் இது மாதிரி வேணும் வைக்கலாமான்னு சொல்லி கேட்பேன். ஆனால் நிறைய சமயங்களில் அது மாதிரி வைக்க முடியாது. அப்படி நான் எழுதுகிற பாடல்கள்னால் நான் எங்கே கொண்டு போய் போடுவேன், எப்படி நான் அதுக்கு ஒரு ஒரு இசையமைப்பாளர் அணுகி நான் இசையமைக்க சொல்லலாம். அப்புறம் நான் வந்து அதை கொண்டு போய்ட்டு ஒரு தனி பாடலாக யூடியூப்பில் போய் போடலாம். ஆனால் அது போடுறதுனால அது எப்படி அதை தனியாக திருப்பி ப்ரொமோட் பண்ணணும், இது மாதிரி ஒரு மேடை இல்லை. ஒரு தனி இசை பாடல்களுக்கு ஒரு மேடை இல்லை. நம்ம வந்து உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கோம், தனி இசை பாடல்கள் தான் பெரிய பாப்புலர் ஆகுது. அந்த பாடல்களை எடுத்து தான் வந்து படங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு அப்படியே வந்து திருப்பி இருக்குது, திரைப்பட பாடல்கள் தான் பாடல்கள், அதை தவிர்த்து மிச்சம் எதுவுமே பாடல்கள் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது. ஸோ இதை மாற்ற முடியுமான்ற ஒரு சிந்தனை நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, முதல்ல வந்து நான் ரொம்ப சுயநலமாக தான் ஆரம்பித்தேன் இந்த டுபாடுன்றதில் ஒரு ஐடியாவை. என்னோட பாடல்கள் ஒரு 100 பாடல்கள் ஒரு வருஷத்துக்கு எழுதணும், எழுதிட்டு இதை எல்லாம் நிறைய பேர்கிட்ட இசையமைக்க கொடுக்கணும், ஒரு பாடல் வங்கி மாதிரி ஒன்று பண்ணணும். இந்த பாடல் வங்கி பண்ணிவிட்டு திரைப்படங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இதிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். அப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்து என்னை சந்திச்சார். அவங்க ஒரு நிறுவனம் வச்சுருந்தாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி. அவங்க வந்து ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் மாதிரி ஆரம்பிக்கலாமா மியூசிஷியன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் இப்போ என்னோட ஐடியாவும் சொன்னேன். அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம், எல்லாத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இசைத்துறை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம், ஒரு 6 மாத கால ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சிகளில் நிறைய கேள்விகள் கேட்டோம். நம்ம இப்போ கேட்ட கேள்விகள் தான், ஏன் வந்து திரைப்பாடல்கள் பாப்புலராக இருக்குது, ஏன் தனி இசை பாடல்கள் பாப்புலராக இல்லை, உலகம் ஃபுல்லாக மியூசிக் இவ்வளோ பாப்புலராக இருக்குது, அவ்வளோ
பெரிய ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரியாக இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக. இந்தியாவில் மட்டும் அது லாஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. எல்லாமே நஷ்டமாக தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு படத்துக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து பாடல்களுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அவ்வளோ பாடல்கள் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த பாடல்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்து அதை எடுத்துகிட்டு போங்க. ஒரு பொண்ணை வளர்த்து ஃபுல்லாக படிக்க வச்சு அதுக்கு ஒரு டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் ஒரு பாட்டை வந்து ஒரு போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்புறம் ஃபர்ஸ்ட் பைரசி, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பைரசி வந்து ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்குது. இதெல்லாத்தையும் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி மாற்ற போகிறோம், எப்படி ஒரு முதல் அடி எடுத்து வைக்கலாம் இதுக்கெல்லாம் எதிராக, இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியை மேலே கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாமே நிறைய எழுதணும். நிறைய ஒரு 30-40 கேள்விகள் கிட்ட வந்துச்சு. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை தேட ஆரம்பித்தோம். எப்படி வேறு உலகத்தில் எப்படியெல்லாம் நடக்குது, இங்கே இப்படி நடக்கலை, இங்கே எப்படி மாற்றலாம், புதுசாக ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கலாமான்ட்டு. இந்த கேள்விகளுக்கு நாங்கள் எழுதின எல்லா பதில்களோட ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இந்த டூபாடு. டூபாடுன்றது வந்து ஒரு மேடை, ஒரு இசைக்கான ஒரு மேடை, அவ்வளவுதான். மொழியில் எதுவும் இப்போ மொழி தடை கிடையாது. எந்த மொழினாலும் பாடல்கள் நீங்கள் கொண்டு வரலாம். இப்படி தான் மியூசிக் இருக்கணும், இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இல்லை. தனி இசை பாடல்கள், திரை இசை பாடல்கள் அப்படின்னா அந்த வேறுபாடெலாம் இல்லை. எல்லாமே இசை தான். எந்த இசைனாலும் இது ஒரு மேடை கொண்டு வரலாம். தினம் மாலை 6 மணிக்கு ஒரு புது பாட்டு லான்ச் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் இப்போ நாங்கள் ஆரம்பித்து ஒரு 3 மாதங்கள் ஆகுது. 3 மாதமும் தினம் 6 மணிக்கு ஒரு புது பாடல் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு தனி பேண்டோ இல்லை ஒரு சின்ன ஒரு குழு சேர்ந்து பண்ணதோ இல்லை ஒரு தனி ஆள் பண்ணி ஒரு பாடல் பண்ணி அவங்க அனுப்பியிருக்காங்களோ இல்லை திரைசையில் ஏற்கனவே பாப்புலராக இருக்கிற ஆட்களோட மியூசிக்கில் வந்த சாங்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு பாடல் ஒன்று வந்துட்டுருக்கு. டூபாடுவில் இன்னொரு ஒரு என்னென்னா, ஒரு பாடல் வந்து பாடல் மட்டும் இல்லை, அந்த பாடலோட வரிகள், அந்த பாடல் யார்னா வேலை பார்த்தாங்க, அந்த பாடல் வந்து வெளியாகிறதுக்கு முன்னாடி அது வந்து கிரிட்டிக்ஸ் கிட்ட போயிட்டு வருது. விமர்சகர்கள்கிட்ட நாங்கள் அந்த பாடலை கொடுக்குறோம். அவங்க அந்த பாட்டுக்கு ரேட் பண்ணுறாங்க. அவங்க அந்த பாட்டை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த பாட்டு பப்ளிஷ் பண்ணல. ஸோ ஒரு குவாலிட்டி ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு பாடல்கள் உள்ளே கொண்டு வரும். அந்த பாடல்கள் ஒன்ஸ் அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ண உடனே நாங்கள் அட்வர்டைசர்ஸ் கிட்டேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி அந்த பாடலுக்கு முன்னாடி போடுறோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து வர ரெவன்யூவை நேரடியாக நாங்கள் வந்து அந்த பாடலை உருவாக்கினவங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலை கேட்குறவங்க கூடயும் பகிர்ந்துக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த டூபாடுவில் இருக்கிற பாடலை நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது, அந்த முழு பாட்டை நீங்கள் கேட்டு முடித்த உடனே உங்களுக்கு அந்த ரெவென்யூவில் வந்த ஒரு பகுதி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். காம்ப்ளிமெண்ட் அண்ட் கெட் காம்ப்ளிமெண்ட். ஆமாம், ஏன்னா இது கேட்குறவங்க இல்லாமல் இசைக்கலைஞர்கள் எந்த வேலையும் பார்க்க முடியாது. இப்போ வந்து ஒரு பைரேட்டட் சைட்டில் தான் போயிட்டு அவங்க ஒரு டவுன்லோட் பண்ணணும்னா அங்கே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் ஃப்ரீயை விட பெட்டராக என்ன பண்ண முடியுன்றது தான் எங்களோட கேள்வி. அதுக்கான ஒரு முயற்சி இது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இல்லைன்னா இசைக்கலைஞர்கள் இல்லை, அவங்க கேட்கலைன்னா. ஸோ ஒரு ரெவென்யூவெல்லாம் நாங்கள் மட்டும் தான் எடுத்துப்போம், நீங்கள் இல்லை. அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறதால தான் எங்களுக்கு காசு வருது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சொல்யூஷனாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் மாடல் அதுக்கு மேலே போட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பிரபல இசைக்கலைஞர்கள், இப்போ சந்தோஷ் நாராயணோட முதல் தனி இசை பாடல் டூபாடுவில் இருக்குது. டூபாடுவில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா தனி இசை பாடல்களும் எக்ஸ்க்ளூசிவ், இங்கே மட்டும்தான் கேட்க முடியும். வேறு எந்த யூடியூப்லேயோ இல்லை ஐடியூன்ஸ்லேயோ அங்கே கேட்க முடியாது. ஸோ அந்த இதை கொண்டு வர்றதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி வருது. அந்த சாங் கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவ்ன்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. இது வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. இப்போ சந்தோஷ் நாராயணனோட முதல் தனி இசை பாடல் இங்கே வெளியிட்டோம். எம்எஸ்வியோட கடைசி தனி இசை பாடல் இங்கே இருக்குது. எங்கே உந்தன் ஹார்மோனியம்னு ஒரு பாட்டு, அவரும் டூபாடு வரைக்கும். ஆமாம். ஸோ கண்ணதாசனோட பாடல்கள், பாரதியார் பாடல்கள், குழந்தைகள் பாடல்கள் எல்லாம் புதுசாக புது இசையமைப்பாளர்கள்லாம் திரை இசைக்கு பண்ணிட்டு இருக்கிறவங்க, புதுசாக பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே உள்ள வந்து பண்ணி. வைரமுத்து சாங்ஸ்லாம் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. டூபாடு அப்படிங்கிறது ரொம்ப பொது முயற்சி. இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முயற்சியாக இருக்கிறதுனால, இப்போ பொதுவாக அந்த பாடல் எழுதுறது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவிதை நடை இல்லைனா வழக்கு மொழி நடையில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு நம்ம வழக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தமிழ் பாடல்கள் வரதில்லை? இப்போ நீங்கள் டூபாடு அப்படிங்கிறத ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் லிரிக்ஸ் வந்து காட்டுறாங்களே. தமிழ் டயஸ்பாராக்குள்ள இருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ அவங்களாம் கூட அனுப்புகிறாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போது இலங்கையிலேருந்து இப்போது ராஜ் கபில்னு 2 இசையமைப்பாளர்கள், அங்கே இருக்கிற வருண் ஒரு எழுத்தாளர், அவங்களோட பாடல்கள் இங்கே வெளியாகிட்டு இருக்கு. ஒரு 6-7 பாடல்கள் வந்திருக்கு. மலேசியாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, அங்கே வாழ்கிற தமிழர்கள் எல்லாம் அவங்களோட பாடல்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து, மதுரையிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து இங்கே இருக்கிற அவங்கெல்லாம் அவங்களோட பாடல்கள் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இது வந்து அதுதான் ஒரு பொது மேடை தான் இது. அந்த ஒரு மேடை ஒன்று அவங்களுக்கு கொடுக்குறோம், என்னன்னாலும் அவங்க கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து
ஸோ ஒரு அவங்களோட ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நம்ம இங்கே கொண்டு வரணும் வெளியில் அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கிற ஒரு புது புது எண்ணங்கள் வரணும், புது புது சிந்தனைகள் வரணும் வெளியில், அதான் நாங்கள் கேட்குறோம். ஓகே, டூபாடு அப்படிங்கிறது மூலமா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இன்னைக்கு நீங்கள் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிறது குட் மார்னிங் தமிழா. கவிஞர் மதன் கார்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் நம்ம தான் எந்த அளவுக்கு நம்மளே நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் புதுமையான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம். இந்த ஃபீல்டில் வந்து ஒரு சவால் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒரு ஃபீல்டில். குறிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து புது புது திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்ற இந்த ஒரு முயற்சியில் வந்து என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது அண்ட் இதோட ஒரு ஃபியூச்சர் என்னென்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரௌட் மொத்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்மியான ஒரு சதவீதம். அப்படி இருக்கும் பொழுது மொத்த க்ரௌடுக்கும் மொத்த ஆடியன்ஸ்க்கும் இதை கொண்டு போகிறதுக்கான உங்களுடைய முயற்சிகள் என்னென்னு சொல்லுங்கள். நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து நாங்கள் இது ஒரு 3 மாத காலம் ஆச்சு தொடங்கி. இப்போ கல்லூரிகள் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கோம். எல்லா கல்லூரிகளுக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கல்லூரிகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாரையும் வந்து தனி இசை பாடல்கள் உருவாக்க சொல்கிறோம், புது பாடல்கள் எங்களுக்காக உருவாக்க சொல்கிறோம். அதில் இருக்கிற பாடல்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து அதில் இருக்கிற சிறந்த பாடல்களை வந்து இதில் வெளியிட போகிறோம். இது மாதிரியான முயற்சிகள் வந்து ஒரு பக்கத்தில் நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் எங்களோட தேடல் தனியாக போயிட்டே இருக்குது. நிறைய இசைக்கலைஞர்கள் உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு வரணும். இலங்கையில் இருக்கிற ஒரு நாதஸ்வர கலைஞர், இங்கே மலேசியாவில் இருக்கிற ஒரு தவில் கலைஞர், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இவங்கெல்லாம் சேர்ந்து பாடல்கள் உருவாக்க முடியணும். ஸோ அவங்களுக்கான ஒரு சமூக தளம் அடுத்தது ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங்கை டூபாடுவிலேயே ஆரம்பிக்கிறோம். எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு பாடகரா இல்லை ஒரு இசைக்கலைஞரா அவங்கள எல்லாருமே ரேட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது நான் வந்து ஒரு மியூசிஷியனை நான் தேடுறேன் அப்படின்னா நாங்கள் என்ன மாதிரி மியூசிஷியன் வேணும்னு நான் பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டேன்னா மியூசிஷியன்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்குலாம் நான் இன்விடேஷன் கொடுக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க உள்ளே வந்து அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம். அவங்க மற்ற இசைக்கலைஞர்களை கூப்பிடலாம். ஒரு குரல் வச்சுட்டு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேணும் எனக்கு, அவங்க வந்து இந்த ரேஞ்சில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவங்க பாடுறதுக்கு, இதெல்லாத்தையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணி நான் தேட முடியும். இப்படி தேடி இந்த உலகம் முழுக்கிற கலைஞர்களை ஒரு மேடைக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பாடல் உருவாக்குறதுக்கான ஒரு சூழலை அமைச்சு கொடுக்கணும். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். நைஸ். ஸோ அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ திரைப்பட பாடல்களில் வந்து இப்போ நெக்ஸ்ட் சீக்வல் மூவிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாகுபலி அண்ட் எந்திரன் 2.0. இந்த பாகுபலியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்பவுமே வந்து டப்பிங் படம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு டைலாகை திணிச்சு அதுக்கப்புறம் வந்து வெளியிட்டுருவாங்க. ஆனால் இதுக்கு வந்து தனியாக ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம தமிழ் டைலாக் நம்ம கேட்டு இது நம்ம ஒரு படம்பா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நேட்டிவிட்டி அதில் வர்றது அப்படிங்கிறது தான் வந்து அதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரோபோஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் லவ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த பாட்டை கேட்டதுனால தான் லவ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டில். மேமரியில் குமாரியே உன்னை பதித்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் அந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுமே சீக்வலுக்கு நீங்கள் தான் வந்து பாடல்கள் அண்ட் டைலாக்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அதான் சொல்லுங்கள். தெரியாத விஷயங்கள் சொல்ல முடியாது. பாகுபலி 2வது பாகம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பெரிய ஒரு வார் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சாங்ஸ் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். புது பாடல்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். முதல் பாகத்தில் வந்து அந்த அதில் ரொம்ப எல்லாரும் விரும்பின ஒரு விஷயம் வந்து அதில் இருந்த போர். அந்த போரில் இருந்த டெக்னிக்ஸ் எல்லாம் விரும்பினாங்க. ஒரு 2-3 அந்த துணி பறந்து வர்றது, அந்த அதில் வந்து திரிசூல வியூகம், அப்புறம் அது மாதிரி ஒரு 5-6 டெக்னிக் அந்த வாரில் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் வார் அதோட பெருசாக இருக்குது. அதோட ஒரு 20 புது எல்லாரையும் இந்த வாவ்னு சொல்ல வைக்கிற மாதிரி ஒரு 20 விஷயங்கள் இதில் பண்ணியிருக்காங்க. அதை விட கதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் தான் கதையே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு ட்ரெய்லர் தான். அந்த முதல் பாகமே இந்த 2வது பாகத்தை சொல்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான், எல்லாரையும் உள்ளே வர வைக்கிறதுக்காக. எல்லாம் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கம், அவ்வளோ பெரிய ஒரு ஆட்சி இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற வஞ்சம், அதுக்குள்ளே இருக்கிற சூழ்ச்சி, அதுக்குள்ளே இருக்கிற அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாம் அந்த பாசம், கம்பீரமான மக்கள், இதை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர மாதிரியான ஒரு படமாக 2வது பாகம் இருக்கும். ஏன் வந்து கட்டப்பா வந்து பாகுபலியை கொண்டாடுறது முதலே சொல்லிட்டீங்களா இல்லை கடைசி வரைக்கும் திருப்பி அதே பிரச்சனை அவளுக்கு வந்து கொடுப்பாங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு? ஓகே சார். எந்திரன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி போன பாட்டில் வரக்கூடிய அந்த பாடலில் இருக்க அந்த வார்த்தைகள்லாம் வந்து மிஞ்சிற மாதிரி இதில் எங்களுக்கு கிடைக்குமா? அதுவும் எந்திரன் 1ம் எந்திரன் 2ம் வந்து ரொம்ப வெவ்வேறு படங்கள். அதில் இருக்கிற சில பாத்திரங்கள் மட்டும்தான் ஒன்றா இருக்கே தவிர்த்து கதை, களம், சூழல், புது பாத்திரங்கள் எல்லாமே ஒரு வேற கதை சூழல்.
அதில் இருக்கிற மாதிரியான பாடல்கள் இதில் வருமானு சொல்லிட்டு தெரியாது. வேறு மாதிரியான பாடல்கள் வந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாடல்களாக இருக்கும். பொதுவாக அது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வந்தால் வந்து வர விருந்தினருக்கு தான் வந்து நினைவு பரிசு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரு நினைவு பரிசாக இப்போ ரீசெண்டாக நீங்கள் எழுதின ஏதாவது ஒரு கவிதை வரிகளை எங்ககிட்ட வந்து உதிர்த்துருக்கீங்க? டூபாடுவுக்காக எழுதின ஒரு பாடல். இது ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. சரண்யா ஸ்ரீனிவாஸ் அவரோட மகள், அவங்க பாடியிருக்காங்க இந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து இதுக்கான சூழல் வந்து எப்படி வந்துச்சுன்னா, ஒரு நாள் நான் கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது காலையில் 10 மணி ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு வண்டி முன்னாடி வந்து விழுந்துட்டு, விழலை எதுவும், ஜஸ்ட்டு வண்டி முன்னாடி நின்றுட்டு போயிட்டு வண்டியை தட்டிட்டு அடிச்சுட்டு கையில் பாட்டிலோட அடிச்சுட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு ஏதோ திட்டிக்கிட்டு அவர் பாட்டு கிராஸ் பண்ணி போனார். ரொம்ப கோவம் வந்துச்சு, பயங்கரமாக கோவம் வந்துச்சு. இறங்கிட்டு காலையில் 10 மணிக்கு குடிச்சிட்டு இங்கே வந்துட்டு இருக்கீங்களேன்னு போய் திட்டணும்னு தோணுச்சு. நான் எதுவும் பண்ணல. வெளியில் இறங்கினா சீன் ஆயிரும், வேணாம் நம்ம எடுத்து கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு க்ராஸ் பண்ணி போயிட்டேன். அது போயிட்டு என்னோடய ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு நான் வேலை பார்க்கும்போது எனக்கு ரியலைஸ் பண்ணால் எவ்வளோ ஒரு கோழைத்தனம் இருக்குது எனக்குள்ளே அப்படின்ட்டு. ஒரு இதில் அந்த இடத்துல நான் அதான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை நான் பண்ணாமல் நான் கடந்து போயிடுறேன். இது மாதிரி ஒரு நாளில் காலையில் தொடங்கி மாலை வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைப்போம், பண்ணணும்னு நினைப்போம், நம்மளோட கோவத்தை வெளிப்படுத்தணும்னு நினைப்போம். எத்தனையோ விஷயங்களுக்கான ஒரு பயம் இருக்கும் நமக்குள்ளே. இதை வந்து ஒரு பாடலாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் எழுதினேன். அப்போ நான் எதுவுமே இதுவாக பண்ணணும்னு கிட்டத்தட்ட எனக்கு தோணின விஷயங்கள்லாம் எழுதினேன். ஒரு 10-15 நிமிஷத்தில் எழுதி முடிச்சுட்டு அந்த பாட்டை வந்து ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு அனுப்பிச்சேன். அந்த பாட்டு தான் இது. நான் ஒரு கோழை, கண்களில் 1000 கனவுகள், விழிக்க மறுக்கின்ற கோழை, நெஞ்சில் அவள் மேல் காதல், சொல்ல துடிக்கும் கோழை, அறிவை திறனை எனக்கே எனக்காய் பூட்டி வைக்கும் கோழை, வலிமையில்லா உயிர்களிடம் வீரம் காட்டும் கோழை, உண்மையில்லா மனிதரிடம் பேசிச் சிரிக்கும் கோழை, நான் ஒரு கோழை அப்படின்னு போகிற அந்த பாட்டு. அந்த பாட்டு எனக்கு சமீபத்தில் எழுதின பாடலில் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. இல்லை, இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு கவிதையை நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சார். இன்ஃபேக்ட் நம்ம வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னதுக்கும் நாங்கள் முதலாவதாக கேட்ட கேள்விக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வாழ்வியல் கல்வி முறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு முக்கியம் அப்படிங்கிறது, அது வந்து அவங்க ஒரு நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கட்டும், இல்லை ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உங்களுடைய அனுபவத்தின் மூலமா இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் இது மூலமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றி. தொடர்ந்து இதே மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் குட் மார்னிங் தமிழ். இன்ஃபேக்ட் வந்து ஒரு எழுத்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கெஸ்ட் திரு மதன் கார்கி அவர்கள் பேசும்பொழுது வந்து தெரிஞ்சது. ரீசெண்டாக ஒரு புத்தகம் வந்து படித்தேன். இன்ஃபேக்ட் அவர் பேசும்பொழுது எனக்கு அந்த புத்தகத்தில் வந்து நான் படித்த கதைகள் தான் வந்து ஞாபகத்துக்கு வந்தது வரும். திரு எஸ்ரா எழுதின சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு நாவலில் நாதஸ்வர கலைஞர்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு, அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து அவங்கள சார்ந்து வந்து இருந்தது, கோயில்கள் வந்து நாதஸ்வர கலைஞர் இல்லாமல் வந்து இயங்கவே இயங்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்திலேருந்து வந்து இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப உணர்வு பூர்வமா அவரோட எழுத்து மூலமா வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. சோ எந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சியை வந்து கடத்துற ஒரு பிரிட்ஜா இருக்கு இல்லையா இது? நைஸ். ஒரு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நாதஸ்வரமே வந்துருச்சு, அப்படி தெரியும்ல. நாதஸ்வரம் வித்வான் தேவையில்லாம நம்ம வந்து நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு கிளாசிக் தாங்க. பட் ஒரு சூப்பரான ஆத்தர் பத்தி நீங்க என்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. இப்போ ஒரு வர்ச்சுவல் ஆத்தர் வர போறாரு, நம்ம ஓய்வு பெற்ற எஸ்பி கலியமூர்த்தி ஐயா அவர்கள். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சிறப்பா சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, இன்று நான் உங்களிடம் வாழ்வின் நெறிமுறைகள் பற்றி, வாழ்வியல் சிந்தனைகள் பற்றி, படித்தவர்களினுடைய நிலை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி, குறிப்பாக இளைஞர் சமுதாயம் எத்திக்ஸ் பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். 2009ஆம் ஆண்டு நடந்த சம்பவங்கள், 2 சம்பவங்கள் ஒரே மாதிரியான சம்பவங்கள். இதில் பொறியாளர்கள். முதல் சம்பவத்திலே பெங்களூரில் நடைபெற்றது, 2வது சம்பவம் கோயம்புத்தூரில் நடைபெற்றது. 2 சம்பவங்களிலுமே தொடர்புடையவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள். சாதாரண மாணவர்கள் அல்ல, படிக்காத மாணவர்கள் அல்ல, பட்டம் படித்து 1 லட்சம் ரூபாய் ஐடி துறையிலே மாதம் சம்பாதிப்பவர்கள். கல்யாணம் ஆகுது, தாய் கர்ப்பமடைகிறாள், மனைவி. குழந்தை வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு செக்ஸ் இருக்கணும், அதுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும், வேண்டான்னு சொல்கிறான் கணவன். மிகப்பெரிய கனவுகளோடு முதல் கருவை சுமந்து கொண்டிருந்த அந்த பெண்
வேண்டாங்க, கரு எனக்கு குழந்தை வேணும், நிச்சயமாக கலைக்க மாட்டேன் என்று அவளுடைய உரிமையை கூறுகின்றாள். தகராறு வருது, சண்டையாக மாறுது, அடிக்கிறான், விரட்டி விட்டுறான். தாய் வீட்டுக்கு சென்று விடுகின்றால் 3வது மாதத்திலேயே. போய் பார்க்கவே இல்லை. எவ்வளோ பேர் நடுப்புற இருந்து பேசுகிறாங்க, கேட்கல. படித்த பட்டதாரி இளைஞன், ஒரு குழந்தைக்கு தகப்பனாக போகின்றவன் யார் சொல்லுவதையும் கேட்கவில்லை, அவர்கள் பெற்றோர்கள் சொல்லுவதையும் சேர்த்து. குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. வந்து கெஞ்சுறாங்க, வந்து பாருன்னு. குழந்தை பிறந்து 4 நாட்கள் கழித்து பார்ப்பதற்காக செல்லுகின்றான். எல்லாரும் நினைக்கிறாங்க மாறிட்டான், குழந்தை பிறந்தோன்னே திருந்திட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. போய் அன்று இரவு அங்கே தங்குகிறான். 2 மணிக்கு திடீரென்று விழித்த தாய் பக்கத்திலே குழந்தையை காணாமல் அருகில் இருந்த கணவனிடத்திலே, என்னங்க குழந்தையை காணோம் அப்படின்னு சொல்கிறான். குழந்தை பக்கத்தில் இருக்கிற கிணத்துல தூங்கிட்டு இருக்கு, போய் பாரு தெரியுங்கிறான். சிந்தித்து பாருங்கள். பதறிப்போய் அத்தனை பேரும் ஓடி போய் பார்க்கின்றார்கள். குழந்தை இறந்து மிதந்து கொண்டிருக்கிறது தண்ணீரில். ஒரு படித்த மாணவன், பட்டம் பெற்றவன், ஒரு குழந்தைக்கு தகப்பன், ஒரு பெண்ணுக்கு கணவன், பெற்றோர்களுக்கு பிள்ளை, தன்னுடைய குழந்தையை இப்படி கொலை செய்கின்றான் என்றால் இந்த படிப்பு அவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது? அவர்கள் எதை கற்றுக்கொள்கிறார்கள்? அடுத்த ஒரு சம்பவம் கோயம்புத்தூரில் நடந்தது. 2ம் சேம் ரெப்ளிகா, சேம் இன்சிடெண்ட், ஒரே மாதிரி. அதிலே அவன் கிணற்றிலே தூக்கி வீசி எறிந்து தன்னுடைய குழந்தையை கொன்றான். இதிலே இவன் தன்னுடைய குழந்தையை சுவற்றிலே அடித்து கொள்ளுகின்றான். பிஞ்சு குழந்தைகள் எப்படி இறக்கும்? கற்பனை செய்து பாருங்கள். தன்னுடைய குழந்தையை தானே கொள்ளுகின்றான். அப்படி என்றால் நாம் எங்கே தவறுகின்றோம்? எத்திக்ஸுங்கிறதே இல்லாமல் போச்சைய. நீ ஒரு நல்ல கணவனாக இருக்கணுமா, நல்ல பிள்ளையாக இருக்கணுமா, நல்ல மாணவனாக இருக்கணுமா அப்படின்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். நல்ல மனிதனாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து நீ ஒரு நல்ல மனிதனாக மாறிவிட்டாலே எல்லாத்துக்கும் நீ செட் ஆகிடுவ, எல்லாத்துக்கும் பொருந்துவ. பெண்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? மிகவும் கஷ்டப்பட்டு பெண்ணுரிமையை பற்றி பேசி பெண்களுக்கு படிக்கின்ற உரிமையை எப்படியெல்லாம் பெற்றுத்தந்தார்கள். பெண்ணிற்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்ணிற்கு கல்வி வேண்டும் கற்பினை பேணுதற்கே, பெண்ணிற்கு கல்வி வேண்டும் பிள்ளையை பேணுதற்கே, பெண்ணிற்கு கல்வி வேண்டும் நாட்டினை பேணுதற்கே என்றான் பாரதி. ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கே புல் விளையலாம், புதர் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை நாம் பாரதிதாசன். இப்படியெல்லாம் போராடி அவர்கள் கல்விக்காக குரல் கொடுத்து பெற்றுக் கொடுத்த பிறகு 20 கோடி பெண்கள் இன்னும் கல்லூரியிலே காலெடுத்து வைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பெண்கள் அதை முழுமையாக உபயோகப்படுத்திக் கொள்கின்றார்களா என்றால் எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொள்வதில்லை, பல பேர் உபயோகப்படுத்திக் கொள்வதில்லை, சில பேர் மட்டுமே அதை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கல்லூரியில் காலெடுத்து வைத்தவுடன் உலகத்தில் உள்ள இன்பங்கள் அத்துணையையும் பட்டியல் போட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்டு கருப்பை சிவப்பாக்கும் முயற்சியிலேயே காலத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான அழகு என்பது இந்த பெண்களுக்கு எப்போது யார் சொல்லித்தரப்போகின்றார்கள்? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிவிட்டு போய்விட்டானே. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, பெண்கட்கு கல்வி அழகே அழகுன்னு. ஆண்கட்குனாலும் கல்வி அழகே அழகுன்ட்டு போயிட்டான். மயிரின் வனப்பும் கண்கவர் மார்பின் வனப்பும் பல்லின் வனப்பும் வனப்பல்ல, பெண்கட்கு நூற்கியைந்த சொல்லின் வனப்பே வனப்புன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதெல்லாம் நாம் படிக்க வேண்டாமா? கல்லூரிக்கு போன நாம் படித்து நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டாமா? பெற்றோர்களுக்கு பாரமாக இல்லாமல் பெற்றோர்களை தாங்குபவர்களாக இருக்க வேண்டாமா? ஆபத்திற்கு உதவாத பிள்ளை, அரும் பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீர்க்காத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்காத மன்னன், குருசொல் கேளாத சீடன், பாவத்தை போர்க்காத தீர்த்தம், பயனில்லை ஏழும் தானே என்று சொல்லி சென்று விட்டார்களே. அப்படி இருக்கும்போது நாம் நம்மை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டாமா? நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு? யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் என்று கூறுவார் மகாத்மா காந்தி. என்ன விதமான மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ முதலில் நாம் மாறுவோம். நாம் அத்துணை பேரும் மாறுவோம். நாம் மாறினால் இந்த சமுதாயம் மாறும், இந்த நாடு மாறும்,
நிச்சயமாக முன்னேற்ற பாதையை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்க முடியும். இளைஞர்களினுடைய எண்ணிக்கையை அதிகமாக பெற்றிருக்கின்ற இந்தியா இதுபோன்று இளைஞர்களினுடைய சக்தியை வீணடித்தால் நாம் கனவு கண்ட இடத்தை சென்று அடைய முடியும். 2020 நாம் வல்லரசாக வேண்டும் என்பது நம்முடைய கனவு. வல்லரசாக ஆகவில்லை என்றாலும் நல்லரசாகவது ஆக வேண்டும் அல்லவா? அது உங்களுடைய கையிலே தானே இருக்கின்றது. தயவுசெய்து சிந்திப்போம், செயலாற்றுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுத்து அப்படிங்கிற விஷயம் வரும். அது முன்னாடி எழுதுகோள் அப்படிங்கிற விஷயமும் கைக்குள்ள அடங்குற நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த கற்றுக் கொடுக்குற குரு மாதிரி நம்மளுக்கு தினம் வந்து சிறப்பான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க ஓய்வு பெற்ற எஸ்பி கலியமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. அதுவும் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோவில் இன்னைக்கு சிறப்பாக விருந்தினர்லாம் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எக்ஸாக்ட்லி. கல்வி அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில் வந்து ஆரம்பிச்சு இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லும்போது தான் வந்து தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் எங்கள் ஷோ மூலமா நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு ஃப்ரெஷ்ஷான நிறைய டாபிக்ஸ் வர உங்களை வந்து சந்திக்கிறோம். சந்தோஷமான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்க போறது உங்களோட அன்பு நண்பர்களான வருண் மற்றும் சாயான். குட் மார்னிங் தமிழா.